சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா? அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுங்கள். தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி, சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி, பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம். இதை விட இன்னும் என்ன வேண்டும்? தொடர்புகளுக்கு அழையுங்கள் 041768178855. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா அருகே உள்ள கருஜ் நகரில் பெரிய அளவிலான குடியிருப்பு மற்றும் புதிய கட்டுமான திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி. இரத்தத்தால் வழிய போகும் டிசினோ கண்டோன் அழிவின் ஆரம்பமா? நோஸ்டடாமஸ் கணிப்பு தொடர்பில் வெளியான தகவலால் பரபரப்பு. சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் உள்ள காட்டுப் பகுதியில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த கோழிகள், குழப்பத்தில் போலீசார். சுவிட்சர்லாந்தின் தேசிய சபை 8 வயது வரையிலான குழந்தைகளுக்கான டேகேயா மையங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் ஒப்புதல். 100 மில்லியன் பிராங்க் ஒதுக்கீடு. சூரிக் மாவட்ட நீதிமன்றம் ஸ்பெயின் குடியிருப்பைச் சேர்ந்த 47 வயதான ஒருவருக்கு ஆயுள் சிறை, 3 கொலைகள் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்ட் காலன் பகுதியில் இரவு நேரத்தில் நடைபெற்ற போலீஸ் சோதனையில் மொத்தம் 5 பேர் கைது. வீடு புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டதாக சந்தேகம். சுவிஸில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் 2 வாரங்களில் பெற்றுத் தருகிறோம். அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GmbH. சுவிஸில் 1.09 வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும். சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு 078 920 58 58. நகைச்சீட்டு பிடிக்கலான்னு இருக்கேன். நீயும் வரியா? நகை விற்கிற விலைக்குள்ள இதெல்லாம் தேவையா? நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா? புது விஷயமா? என்ன அது? அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? தற்பொழுது SMDS ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள். நீங்களும் சொந்தக்காரராகுங்கள். ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான். நேரம் இது விலை மதிப்பற்றது. ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தின் வடக்கு வாட் கண்டோனில் உள்ள கிரான்சன் பகுதி அருகிலுள்ள பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருந்த 9 வயது சிறுவன் மீது கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு காரை ஓட்டிய நபர் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட விபத்தில் சிறுவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் தகவலின்படி மதியம் சுமார் 1:30 மணியளவில் ரூட் டே லா பிரின்ஸ் சாலையில் நடந்த இந்த சம்பவத்தில் 47 வயதுடைய ஒரு சுவிஸ் நாட்டவர் ஓட்டி வந்த காரின் கட்டுப்பாடு திடீரென சாலையிலிருந்து விலகி பாதசாரிகள் நடைபாதை நோக்கி சென்றது. அந்த நேரத்தில் நடைபாதையில் இருந்த சிறுவன் நேரடியாக மோதியதில் கடுமையாக காயமடைந்தார். அங்கிருந்த ஒரு நபர் உடனடியாக முதலுதவி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவசர சேவையின் 144 குழுவும் சுவிட்சர்லாந்தின் அவசர விமான சேவையான ரேகா ஹெலிகாப்டரும் சம்பவ இடத்துக்கு வந்தன. சிறுவன் கடுமையான நிலையில் சூ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் தீவிர சிகிச்சைக்கு பிறகும் அவர் உயிரிழந்தார். காரை ஓட்டிய நபருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் போலீசார் விசாரித்த பின்னர் விடுவிக்கப்பட்டார். இந்த துயர சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்துள்ளனர். போக்குவரத்து நிபுணர்கள் காரணம் குறித்து மேலான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களை சுற்றியுள்ள சாலை பாதுகாப்பு கவலைகளை மீண்டும் முன்வைத்துள்ளது. உள்ளூர் மக்கள் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் பகுதியில் திங்கட்கிழமை இரவு நேரத்தில் நடைபெற்ற போலீஸ் சோதனையில் மொத்தம் 5 பேர் கொள்ளை முயற்சி மற்றும் வீடு புகுந்ததற்கான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரவு 7:20 மணிக்கு பிறகு டைட்ஃபோர்ட் பகுதியில் உள்ள ஒரு கால்நடை பண்ணை வீட்டு பகுதியிலிருந்து ஒருவர் காவல்துறைக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது. அவரின் விவரிப்பின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கையில் 30 வயதான அல்ஜீரிய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் ஒரு கொட்டகைக்குள் அனுமதியின்றி நுழைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அதே இரவு 9 மணிக்கு முன்பு மோட்டார் பாதை ஓய்வு மையத்தில் போலீஸ் புலனாய்வு படையினர் சோதனை செய்த போது சந்தேகத்துக்கிடமான ஒரு வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த வாகனத்துக்குள் 4 பேர் இருந்துள்ளனர். அவரிடம் கொள்ளை பொருட்கள் இருக்கலாம் என்று போலீசார் கூறியதால் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 56, 46, 34 வயதுடைய மூவர் மற்றும் 23 வயதுடைய ஒரு பெண் ஆகியோர் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்த வழக்குகளில் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டி தற்போது செயின்ட் காலன் மாநில பிரிவின் பொது வழக்குரைஞர் அலுவலகத்தின் தலைமையிலான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சுவிஸ் ஊடகங்களில் கூறப்படுவது போல குளிர்காலங்களில் வீட்டில் புகுந்து திருடும் சம்பவங்கள் அதிகரிப்பதாக கருதப்படுவதால் காவல்துறை தங்கள் கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி அரசியல் கட்சியான UDC கடந்த சில ஆண்டுகளாக குற்றச் செயல்களில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் நடைமுறைகள் பற்றி கூட்டாட்சி அரசிடம் தெளிவான விளக்கம் கோரி வருகிறது. கட்சியின் முன்னாள் தலைவர் டோனி புருன்னர் இந்த முன்மொழிவை முன்வைத்தார். தற்போது அதை நாடாளுமன்ற குழு தலைவர் தோமஸ் ஐசி தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார். நாடு கடத்தல் உத்தரவுகள் எத்தனை அளவுக்கு நடைமுறையில் செயல்படுகின்றன என்பதே இந்த விவாதத்தின் மைய பொருளாகும். முதன்முறையாக கடந்த ஆண்டு முழுமையான புள்ளி விவரங்களை கூட்டாட்சி அரசு வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு கண்டோன்களிலும் எத்தனை நாடு கடத்தல் உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன மற்றும் அவற்றில் எத்தனை உண்மையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை கணக்கிட வேண்டும் என தோமஸ் ஐசி மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளார். வெளியிட்ட தரவுகளின்படி 2016 ஆண்டில் நாடு கடத்தல் சட்டம் வாக்கெடுப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நடைமுறை இதுவரை அமலில் இல்லை. உதாரணமாக சுக், கிரால்ஸ் மற்றும் அபென்சல் ஆகிய கண்டோன்களில் வழங்கப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இங்குள்ள எண்ணிக்கை குறைவானது. பாசல் நகரில் 97%, சோலோத்தோனில் 96%, டிசினோவில் 85.8%, பெர்னில் சுமார் 77% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரோமண்டி பகுதி முற்றிலும் வேறுபட்ட நிலையை காட்டுகிறது. வாட் மற்றும் ஜெனீவா கண்டோன்களில் சுமார் 45% மட்டுமே நடைமுறைக்கு வந்துள்ளன. நுச்சாட்டல் மற்றும் ஜூரா பகுதிகளில் இந்த வீதம் 1/3 பகுதி மட்டுமே. இந்த தரவுகள் 2024 முடிய செயல்படுத்தப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் வெளியிடப்பட்டவையாகும். சுவிஸ் அரசியலில் வெளிநாட்டு குற்றவாளிகள் தொடர்பான விவாதம் அடிக்கடி எழும்போது குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகள் குறித்து சுவிஸ் வலதுசாரி கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் தருவது குறிப்பிடத்தக்கது. சூரிச் மாவட்ட நீதிமன்றம் ஸ்பெயின் குடியிருப்பைச் சேர்ந்த 47 வயதான ஒருவருக்கு சூரிச் மற்றும் பேர்ன் மாநிலத்தின் லாவன் பகுதியில் நடந்த 3 கொலைகளுக்காக ஆயுள் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. அரசு தரப்பின் கோரிக்கையை நீதிமன்றம் பெரும்பாலான பகுதிகளில் ஏற்றுக்கொண்டாலும் குற்றவாளியை மனநிலை காரணமாக நிரந்தரமாக அடைத்து வைக்க வேண்டுமென்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதுகாப்பு தரப்பு முழுமையான விடுதலையை கேட்டு வந்தது. நீதிபதி தீர்ப்பை அறிவிக்கும் போது குற்றவாளியின் விளக்கங்கள் நம்பகமாக இல்லை என்றும் குறிப்பாக லாவ்பென் பகுதியில் நடந்த கொலை குறித்து தமக்கு எதுவும் நினைவில் இல்லை என்ற கூற்றை நீதிமன்றம் முற்றாக நிராகரித்தது. 2 கொலைகள் நடந்த இடங்களிலும் DNA காணப்பட்டதை அடுத்து அவர் 2024 ஜனவரியில் ஜெனீவாவில் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் 2010 டிசம்பர் 15 அன்று சூரிச் சீபல் பகுதியில் தனது முன்னாள் சிகிச்சையாளரை 14 முறை குத்திக் கொண்டதாகவும் 2015 டிசம்பர் 15 அன்று லாவ்பெனில் தனது முன்னாள் அயலவர்களான தம்பதியை கூர்மையான கருவியால் பலமுறை தாக்கிக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 2 இடங்களிலும் அவர் மதிப்புள்ள பொருட்களை திருட முயன்றதே காரணம் என குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் DNA எளிதில் பரவக்கூடிய ஒரு தோல் நோயான பிச்சோரியஸ் உள்ளதால் தான் அவரது DNA அங்கு சென்றிருக்கலாம் என குற்றவாளி விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் நீதிபதி குற்ற பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகள் துல்லியமாக அவரை குற்றவாளியாக சுட்டி காட்டுகின்றன என்றும் வேறு யாராவது அவரது DNAவை தனியாக அங்கு போட்டிருக்கலாம் என்ற கூற்றை அபத்தமானது எனவும் குறிப்பிட்டார். இந்த தீர்ப்பு இன்னும் இறுதி முடிவாக இல்லை. குற்றவாளி விரும்பினால் சூரிச் கண்டோனின் மேல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். இந்த சம்பவம் சூரிச் மற்றும் சுவிஸ் சட்ட அமைப்பில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக குழப்பமாக இருந்த இந்த இரட்டை கொலை மற்றும் முதற்கொலை வழக்கு DNA சான்றுகள் மூலம் மட்டுமே முடிவுக்கு வந்ததென்பது விசாரணை அமைப்புகளுக்கு மேலும் முக்கியமான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனம் SBB கடந்த அக்டோபரில் அறிவித்திருந்த 2026 ஏப்ரலில் தொடங்கப்படவிருந்த பாசல் நகரத்தையும் ஸ்வீடன் நாட்டின் மால்மோ நகரத்தையும் இணைக்கும் புதிய ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதைக்கான டிக்கெட் விற்பனையும் ஏற்கனவே தொடங்கியிருந்தது. ஆனால் கூட்டாட்சி பாராளுமன்றம் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட 10 மில்லியன் பிராங்க் நிதியை அரசு பட்ஜெட்டிலிருந்து நீக்கிவிட்டதால் திட்டம் தொடர இயலாத சூழல் உருவாகியுள்ளது. இது சுவிஸ் வரி பணத்தை பயன்படுத்தும் முன்னுரிமை திட்டமல்ல என்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த நிதி இல்லாமல் ரயிலை இயக்குவது பொருளாதார ரீதியாக சாத்தியமில்லை என SBB தெரிவித்துள்ளது. தற்போது ஐரோப்பாவின் பல நகரங்களை நேரடி இரவு ரயில் சேவைகளால் இணைக்கும் முயற்சிகள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்வீடன் வரை நீளும் இந்த பாதை
பயணிகளுக்கு புதிய இணைப்பாக கருதப்பட்டது. சூழலுக்கு ஏற்ற பயண முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இதுபோன்ற தூரப்பாதை ரயில்களுக்கு ஐரோப்பாவில் ஆதரவு அதிகரித்து வருகிறதாலும் சுவிஸ் அரசியல் நிலையிலான செலவு கட்டுப்பாட்டு விவாதங்கள் இந்த திட்டத்தை நிறுத்தியுள்ளன. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659299997. சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரிச். சுவிட்சர்லாந்தின் தேசிய சபை 8 வயது வரையிலான குழந்தைகளுக்கான டேகேர் மையங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி அடுத்த 4 ஆண்டுகளில் கூட்டாட்சி அரசு மொத்தம் 100 மில்லியன் பிராங்கை ஒதுக்கவுள்ளது. வேலை செய்யும் பெற்றோருக்கான குழந்தை பராமரிப்பு உதவித்தொகையும் இதில் அடங்கும். இந்த தொகை தொழிலாளர்கள், வேலைவாய்ப்பாளர்கள் மற்றும் கண்டோன்களில் இணை நிதியளிப்பின் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை வீட்டுக்கு வெளியே குழந்தைகளை பராமரிக்கும் சேவைகளை உறுதிப்படுத்தவும் பெற்றோரின் தொழில் வாய்ப்புகளையும் வேலைவாய்ப்பில் தொடர்ந்திருப்பதை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது. கூட்டாட்சி அரசு முன்வைத்துள்ள இந்த சட்டம் அனைவருக்கும் தரமான மற்றும் கைவசம் இருக்கும் கூடுதல் குடும்ப குழந்தை பராமரிப்பு சேவை என்ற மக்கள் முன்வைப்புக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட தொடரான திட்ட முன்மொழிவாகும். சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளை கவனிப்பதற்கான செலவு அதிகரித்து வருவதை பல குடும்பங்கள் சவாலாக எதிர்கொள்கின்ற நிலை இந்த முடிவு சமூக ரீதியாக முக்கியமான முன்னேற்றமாக மதிக்கப்படுகிறது. வரும் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் ஆயிரக்கணக்கான வேலைகள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் வேலைவாய்ப்பு நிலவரத்தில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேன்பவர் என்ற சர்வதேச ஆட்சேர்ப்பு நிறுவனம் வெளியிட்ட சமீபத்திய கருத்து கணிப்பில் நிகர வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு முந்தைய காலாண்டை விட 2% உயர்ந்து 27% பதிவாகியுள்ளது. இந்த கணிப்பு புதிய பணியாளர்களை நியமிக்க திட்டமிடும் நிறுவனங்களின் வீதத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அதேவேளை துறை வாரியான நிலவரம் மாறுபட்டு காணப்படுகிறது. குறிப்பாக நிதி, காப்பீடு, வர்த்தகம் மற்றும் லாஜிஸ்டிக் துறைகளில் எதிர்கால வேலைவாய்ப்பு மிகவும் தளர்வாக இருப்பதாக அறிக்கை குறிப்பிடுகிறது. பிராந்திய ரீதியாக மிடர்லாந்து பகுதியில் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. சூரிச் இன்னும் உயர்ந்த வேலைவாய்ப்பு செயல்பாட்டை பதிவு செய்தாலும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் குறைவு தென்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பல பெரிய நிறுவனங்கள் செலவு குறைப்பிற்காக பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் இந்த எச்சரிக்கையுடனான நம்பிக்கை என்பது வேலைவாய்ப்பு நிலவரம் முழுமையாக நிலைநிறுத்தப்படவில்லை என்பதை காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். பிரபல பிரெஞ்சு ஜோதிட கலைஞர் நோஸ்ட்ரடாமஸ் எழுதியதாக கூறப்படும் 2026 தொடர்பான கணிப்புகள் சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் பேசப்படும் சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் தென்பகுதியான டிசினோ கண்டோனை சுற்றி ஒரு இரத்தம் நிரம்பும் நிலை வரலாம் என சில மொழிபெயர்ப்பாளர்கள் விளக்கம் அளித்திருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆங்கிலத்தில் டிசினோ டு ஓவர்ஃப்ளோ வித் பிளட் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வாசகம் நோஸ்ட்ரடாமஸின் பழைய பிரெஞ்சு உரையில் இடம்பெற்றுள்ள ஒரு வரியை அடிப்படையாக கொண்டு சிலர் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த வரியின் உண்மையான பொருள் தெளிவாக இல்லை. டிசினோ புவியியல் ரீதியாக இத்தாலியோடு எல்லையை பகிர்ந்து கொண்டாலும் இதன் மூலம் உண்மை சாத்தியங்கள் அல்லது அரசியல் மோதல்கள் வரப்போவதாக உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. சிலர் இதை வரலாற்றுச் சூழல், ஐரோப்பிய அரசியல் மாற்றங்கள் அல்லது உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலைகள் குறித்த உருவக கூறுகளாகவே கருத வேண்டும் என்று விளக்குகின்றனர். நோஸ்ட்ரடாமஸின் எழுத்துகள் பல நூற்றாண்டுகளாகவே துறந்த விளக்கங்களுக்கும் பிரபல ஊகங்களுக்கும் பொருளாக இருந்துள்ளன. பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் இவை துல்லியமான முன்கணிப்புகளாக அல்லாமல் கவிதை வடிவிலான அரசியல், இயற்கை அல்லது தத்துவ ரீதியிலான குறிப்புகள் என மதிப்பிடுகின்றனர். தற்போது சுவிட்சர்லாந்து அரசு அல்லது அதிகாரப்பூர்வ ஆய்வு மையங்களால் இந்த விஷயத்தில் எந்த எச்சரிக்கை அல்லது கருத்தும் வெளியிடப்படவில்லை. சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் உள்ள சூபென் பகுதியில் காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த பல கோழிகள் செவ்வாய்க்கிழமை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டன. இதற்கான பின்னணி இதுவரை தெளிவாக தெரியாத நிலையில் கண்டோன் போலீஸ் விசாரணை ஆரம்பித்து தகவல் வழங்கக்கூடியவர்களை தேடுகிறது. டிசம்பர் 9 அன்று மதியம் 12 மணிக்கு முன்பு மேக்கிக் மற்றும் விண்டஸ்வில் ஆகிய இடங்களுக்கு இடையில் அமைந்துள்ள காட்டு பகுதியில் இந்த கோழிகள் காணப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற ரோந்து குழு அதில் கூறப்பட்ட தகவல் உண்மை என உறுதி செய்தது. பின்னர் பாதுகாப்பு குழு 8 வெள்ளை முட்டையிடும் கோழிகளை பிடித்து அருகிலுள்ள விலங்கு பாதுகாப்பு கூடத்துக்கு ஒப்படைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இதே இடத்தில் இதுபோன்ற சம்பவம் 3வது முறையாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. கோழிகள் எவ்வாறு அங்கு வந்தன, யாரால் விட்டுச் செல்லப்பட்டன என்பதற்கு தற்போது வெளிச்சம் கிடைக்கவில்லை. சம்பவத்தை பற்றி தகவல் உள்ளவர்கள் உடனடியாக பேர்ன் கண்டோன் போலீஸை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா அருகேயுள்ள கரூச் நகரில் பெரிய அளவிலான குடியிருப்பு மற்றும் கல்வி வசதிகள் உட்பட புதிய கட்டுமான திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு வந்தது. இறுதி சட்ட தடைகளும் நீக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் கட்டுமானம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் பகுதியாக 400 புதிய குடியிருப்புகள் மற்றும் மாணவர்களுக்கு தனியாக ஒரு பெரிய விடுதி கட்டப்பட உள்ளது. தற்போது இந்த பகுதியில் உணவகங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் குறைவாக உள்ளதை கருத்தில் கொண்டு மிக்ரோஸ் சூப்பர் மார்க்கெட்டும் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. இது அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு மிகுந்த வசதியை கொண்டு வரும் என உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நகராட்சி சுமார் 24 மில்லியன் பிராங்க் முதலீட்டில் புதிய விளையாட்டு மண்டபத்தையும் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு தேவையான விளையாட்டு வசதிகள் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் மூலம் புதிய அடிப்படை வசதிகள் கிடைக்கப் போவதை பலர் வரவேற்கிறார்கள். ஆனால் சில குடியிருப்பாளர்கள் அப்பகுதி பசுமை நிலம் குறைந்துவிடும் என்ற கவலையை தெரிவித்துள்ளனர். கரூச் போன்ற நகர்ப்புறங்களில் பசுமை பகுதிகள் தக்க வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்வினைகளும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள swisstamil24.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.